கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்றைக்கு நமது ஆசீர்வாத டிவியின் உபவாச கூட்டம் சென்னையில் வைத்து நடைபெறுகின்றது. தேவ பிள்ளைகள், சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களில் இருக்கிறவர்கள் தவறாமல் கலந்து கொள்ளும்படி அன்போடு ஞாபகப்படுத்துகின்றேன். இன்றைக்கான நமது தியானத்திற்கான வசனம் யோபு 5வது அதிகாரம் 10வது வசனம். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். இங்கு தேவன் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சிக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, அதற்கு முந்தின வசனம் பார்ப்போமானால், அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அப்போ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், கவுண்ட் பண்ணவே முடியாத, எண்ணி முடியாத அதிசயங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று தான் என்னன்னா, தாழ்ந்தவர்களை உயரத்தில் தூக்கி வைக்கிறார், துக்கிக்கிறவர்களை ரட்சிக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் யார் தாழ்மையில் இருக்கிறாங்க, தன்னை தாழ்த்தி இருக்கலாம், அல்லது இந்த உலகத்தின் பார்வையில் தாழ்ந்து யார் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய உள்ளத்தில் அவங்க தேவனுக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாக காணப்படலாம். அப்போது ஆண்டவர் யாரை உயர்த்தலாம், யாரை ஆசீர்வதிக்கலாம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, யாரெல்லாம் தாழ்ந்தவர்களாக இருக்கிறாங்களோ அவர்களை அவர் தெரிந்து கொள்ளுகின்றார் என்று பார்க்கிறோம். அதே போல் துக்கிக்கிறவர்களை, கர்த்தருக்கு முன்பதாக வேதனைப்பட்டு துக்கத்தோடு காணப்படுகிறவர்களை ரட்சிக்கிறார் என்று பார்க்கின்றோம். அன்னாள் பார்க்கின்றோம், துக்கத்தோடு கூட தேவ ஆலயத்திற்குள் தன் இருதயத்தில் துக்கத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் வெகு நேரம் அப்படி வாய்விட்டு கூட ஜெபம் பண்ண முடியாத இருதயத்திலே பேசிக்கொண்டு வெகு நேரம் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பெண்ணாக காணப்பட்டார்கள். கர்த்தர் துக்கிக்கிறவர்களை ரட்சிக்கிறார் என்று எழுதியிருக்கிறபடி அன்னாளை ரட்சித்து அவருடைய கர்ப்பத்தை ஆசீர்வதித்து மலடியை பிள்ளை தாழ்ச்சியாக்கி அருமையாய் ஆசீர்வதித்ததை பார்க்கின்றோம். 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. சிறியவனை புழுதியிலிருந்து தூக்குறாராம், எளியவனை குப்பையிலிருந்து அவர் உயர்த்துகிறார் என்று பார்க்கின்றோம். அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த உலகத்தில் நீங்களும் கூட மற்றவர்களுக்கு மத்தியில் தாழ்மை உள்ளவர்களாக, அதாவது தாழ்ந்தவர்களாக காணப்படுறீங்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் அருமையான ஒரு வசனம் கூட எழுதியிருக்கிறது. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 27, 28, 29 ஆகிய 3 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தா தெரியும். அதில் 28வது வசனத்தை வாசிக்கிறேன். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். தேவன் யாரை தெரிந்து கொள்கிறாராம் பாருங்க, இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொள்கிறாராம். பிரியமானவர்களே, கர்த்தர் இப்படிப்பட்டவர்களை தான் அவர் எடுத்து உபயோகப்படுத்தி மேன்மைப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்க உயர தூக்கி வைக்கின்றாராம். உயரமாக அவர்களை எடுத்து ஆசீர்வதிக்கின்றார். எதற்கு? அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன், அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். அவருடைய கிரியைகளில் இதுவும் ஒன்று தான். பிரியமானவர்களை, விசேஷமாக இந்த வசனத்தை தியானிக்கும் போது நானும் கூட என் உள்ளத்தில் நான் யோசித்து பார்த்தேன். நானும் என்னுடைய கணவரும் கூட ஆசிரியர்கள் குடும்பத்தை சேர்ந்த எளியவர்கள் தான். என்னுடைய தாய் தகப்பனார் ஆசிரியர்கள், என் கணவருடைய தாய் தகப்பனாரும் ஆசிரியர்கள் தான். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு எளிய குடும்பங்களில் இருந்து தான் கர்த்தர் எங்களை எடுத்து ஊழியத்தில் பயன்படுத்தி வந்தார். ஆனாலும் கூட உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு இல்லாதவைகளை தெரிந்து கொள்ளுகின்றார், அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை தெரிந்து கொள்ளுகிறார், தாழ்ந்தவர்களை உயர தூக்கி வைக்கின்றார் என்று எழுதியிருக்கிறபடி பாருங்களேன். 2005வது ஆண்டு முதல்ல சேட்டிலைட் தொலைக்காட்சி
கிறிஸ்தவ தமிழ் உலகத்தில் ஆரம்பிக்கும்படியாக தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணினதை எண்ணி நான் தேவனை உளமாற துதிக்கின்றேன். ஏன் இல்லாதவர்கள் தான் நாங்கள் அற்பமாக எண்ணப்பட்டவர்கள் தான், எங்களை விட மேன்மையானவங்க, வசதி படைத்தவர்கள், தாளந்து உள்ளவங்க எத்தனையோ பேர் இந்த தமிழ்நாட்டில் இருந்தாங்க. ஆனாலும் கூட கர்த்தர் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர் என்ற அவருடைய செயல்பாடுகளில் ஒன்று தான் இந்த காரியம் என்று நான் எண்ணி தேவனை துதிக்கின்றேன். இன்றைக்கு நீங்களும் அப்படிப்பட்ட எல்லையில் இருக்கிறீங்களா? வேதனைப்பட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் கூட, அதாவது ஆகஸ்ட் 31 இந்த நாளிலும் கூட தகப்பனே, இதோ நாங்கள் தியானித்த இந்த வசனத்தின்படியே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தாழ்ந்தவர்களை உயரத்தில் தூக்கி வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உம்முடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.